Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நிசான் பேட்ரோல் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிசான் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியை குளோபல் மார்க்கெட்ஸ்க்காக அன்வீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா நிசான் இந்த டைம் வந்து ஒரு நியூ லுக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிசான் இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் உங்களுக்கு இந்த டைம் வந்து ட்வின் டர்போ V6 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய, அதாவது இப்போ கரண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நிசான் இந்த V6 இன்ஜின் மூலியமா, அதாவது ட்வின் டர்போ V6 இன்ஜின் மூலியமா. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பேட்ரோல் எஸ்யூவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3.5 லிட்டர் ட்வின் டர்போ V6 இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 425 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.8 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V6 இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 316 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 386 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு, அதாவது இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் உங்களுக்கு நிசான் பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் நிசான் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா நிசான் உங்களுக்கு 4 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், சாண்ட், ராக், மட் அண்ட் ரெட், அப்புறம் ஈகோ, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிரைவ் மோட்ஸ் வந்து இதில் வந்து, அதாவது இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் நிசான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியில் உங்களுக்கு 22 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து நிசான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு 14.3 இன்ச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2 12.8 இன்ச்சில் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரியர் சீட் பேசஞ்சருக்காக. கைஸ், இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா முக்கியமான ஃபீச்சர்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் கூலிங் டெக்னாலஜிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து நிசான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், இந்த டெக்னாலஜி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய பில்டின் சென்சார் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சரோட பாடி டெம்பரேச்சரையும் ரியர் சீட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சரோட பாடி டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஏர் ஃப்ளோ செட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு நிசான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நிசான் கனெக்ட் 2.0 வித் கூகுள் பில்டின் ஃபீச்சரும் நிசான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் ஏர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே நிசான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், இதெல்லாம் இல்லாமல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்சிப் ப்ரீமியம் பிராண்டோட உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் தான் இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர்ஸும் நிசான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு அடாஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி வியூ கேமரா செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரோல் எஸ்யூவி பார்த்தீங்கன்னா நிசானோட 7th ஜென்ரேஷன் பேட்ரோல் எஸ்யூவின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் USB-C போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோஸ்க்கும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா பவர்டு டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியோட பிளாட்ஃபார்ம் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிசான் இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசான் வந்து இந்த பேட்ரோல் எஸ்யூவியில் இருக்கக்கூடிய ஹையர் வேரியன்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரோலோட ஹையர் வேரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரூஃப் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஃபுட் ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிசான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் எஸ்யூவியை இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நிசான் அந்த மாதிரி எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கலை அப்படின்னு தான் நமக்கு சோர்சஸ் சொல்லுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன். பாய்.